நம்ம கவர்மெண்ட்டே அவங்களுக்கு அப்ராட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த இயர்ஸ்ல நீட் எலிஜிபிளான கேண்டிடேட்டை நம்ம ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போகலாம். நீ குவாலிட்டியான டாக்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அப்டேட்டுங்கிறது வந்து நம்ம வந்து விஷுவலாக காமிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 25 to 30 lakhs இன்க்ளூடிங் ஃபுட் they can say ஒரு ₹1 கோடி சேவ் பண்ணலாம். வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ட்ரீம்ஸ் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் ஹரிகரன் சாரை மீட் பண்ண போகிறோம். என் பேர் ஹரிகரன். 10 years we are into education field. என்ன எஜுகேஷன் தமிழ்நாடு பிபிஎஸ் அப்ராட் ரஷ்யாவுக்கு we are one of the major contractor. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் நீட் ரிசல்ட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அட்மிஷன்ஸை பற்றியும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த வருஷம் மட்டும் கன்ஃபியூஷன் இல்லைப்பா, எல்லா வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நீட்டை பொறுத்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வருஷம் 24 லட்சம் பேர், நம்ம இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 24 லட்சம் பேர் வந்து நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 13 லட்சம் பேர் எலிஜிபிள் ஆயிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா 1,07,000 சீட்டு தான் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. அந்த 1,07,000 சீட்டு கிடைச்சா மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு கிடைக்குமா? 700 மார்க்ஸ் மேலே அதிகமாக இருக்காங்களே, 600 மார்க்ஸ் மேலே அதிகமாக இருக்காங்களே, நாங்கள் இந்த மார்க் எடுத்து நாங்கள் ஸ்டேட் காலேஜில் சேர முடியுமா, டீம்டு காலேஜில் சேர முடியுமா, ஆல் இண்டியாவுக்கு போக முடியுமா? அதே மாதிரி வேற என்ன ஆப்ஷன் இருக்குங்கிற பதட்டத்தில் இருக்காங்க. எலிஜிபிள் மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்டே அவங்களுக்கு அப்ராட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஸ்டடி ட்ரீம்ஸ் நாங்கள் வந்து ஒரு 8 இயர்ஸாக ரஷ்யாவுக்கு கான்ட்ராக்டர்ஸ். ரஷ்யாவில் நாட் ப்ரைவேட் காலேஜ், ரஷ்யாவில் இருக்க எல்லா காலேஜுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ். இதில் நாங்கள் 8 இயர்ஸாக அந்த காலேஜஸை கான்ட்ராக்ட்ல இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஷ்யான்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னீங்க. ரஷ்யா எல்லாமே ஃபிலிப்பைன்ஸ் அதர் கண்ட்ரிஸ் இருக்குது. ரஷ்யாவில் போய் படித்தா அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஏன் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுறீங்க மெயினாக? நான் முதலே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரஷ்யாவில் இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கும் போது இங்கே இருக்க ஸ்டான்லி, நீங்கள் அப்படி வேலூர் மெடிக்கல் காலேஜஸ், நம்ம வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் இருக்க காலேஜ் வந்து எப்படி ரன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி 200 வருஷமாக ரஷ்யாவில் இந்த கவர்மெண்ட் காலேஜஸை ரன் பண்ணிட்டு வராங்க. இங்கே இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்க்கும் போய் சேரணும்னா என்ன எலிஜிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்? எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அது மாறும். 650 மார்க்குக்கு மேலே இங்கே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கும். அது கேட்டகரிஸ் வைஸ் மாறும். 600க்கும் கிடைக்கும், 550க்கும் கிடைக்கும். இத்தனை வருஷத்தோட கேல்குலேஷன் அது. பட் நீங்கள் கேட்குற அதே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவில் நீ குவாலிட்டியான டாக்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எஜுகேஷனை அவங்க சிஸ்டமாக பிலீவ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம நீட்டை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்க எஜுகேஷன் கொடுத்து they are becoming doctors. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யாவில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும்னா அவருக்கு நீட் எலிஜிபிலிட்டி எவ்வளோ மினிமம் இருக்கணும்? இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த வருஷத்துக்கு, அந்த வருஷத்துக்கான நீட் எலிஜிபிள் ஆயிருந்தா போதும். அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி, புரியுதுங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்தந்த இயர்ஸ்ல நீட் எலிஜிபிளான கேண்டிடேட்டை நம்ம ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போகலாம். இது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். நம்ம ஸ்டடி ட்ரீம்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு போய் எம்பிபிஎஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க? நம்ம கடந்த 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 5 இயர்ஸா இது வரைக்கும் அரௌண்ட் 400+ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ரஷ்யா கூட்டிட்டு போய் பத்திரமா சேர்த்துருக்கோம். 6th இயர் முடிச்சுட்டு எங்கள் பேட்சு வெளியில் வராங்க. சார், இப்போ இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், ஹோம் சிக்காக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க அங்கே போய் எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நம்ம சூஸ் பண்ணுற காலேஜஸ்லாம் அவங்க சீனியர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஊர்ல இருந்து, அவங்க மாநிலத்துல இருந்து, அந்தந்த ஸ்டேட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அங்க போய் அவங்க அண்ணன் தங்கச்சியா பழகிக்கிறாங்க. ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ எஜுகேஷன் சிஸ்டமோ இல்லை டிராவலிங்கோ இல்லை. எவ்ரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதே மாதிரி அங்கேருந்து இங்கே இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஈஸியாக தகவல் தெரிஞ்சிருது. அதே மாதிரி எவ்ரி டைம் ஸ்டடி ட்ரீம்ஸ் மூலியமாக நம்மளும் பேரண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கிற இன்ஃபார்ம் பண்ணுறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒன் காலில் ஸ்டடி ட்ரீம்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் டு அட்டெண்ட் தெம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மெயினாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய சேஃப்டி தான். இங்கே இருக்கும்போது ஹாஸ்டலில் ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அப்ராட் போய் படிக்கிறோம், ரஷ்யா போய் படிக்கிறோம் போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேஃப்டி எப்படி இருக்கும்? அது பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்டேட்டுங்கிறது வந்து நம்ம வந்து விஷுவலாக காமிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டே அந்த ஹாஸ்டல்ஸை கொடுக்கறதுனால ஹாஸ்டல்ஸ் ஃபீஸ் வில் பி வெரி லெஸ். ஹாஸ்டல் வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும்?
ஒரு 5-star ஹோட்டல் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸோட அவங்க ஹாஸ்டல் கோல்டு கண்டிஷன்ஸ்ல வந்து ஹீட்டர் கொடுத்துட்றாங்க, ஹாட் கண்டிஷன்ஸ்ல வந்து அந்த டெம்பரேச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபேன்ஸ், அவங்களுக்கு தேவையான என்னென்ன கண்டிஷனிங்கோ அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போய் படிக்கிறாங்க, அங்கே அவங்களுக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குது, அது அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அவங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருந்தால் கூட வீட்டுக்கு போகும், ஈவினிங் ஆனால் நம்ம அதர் திங்ஸை பண்ணுவோம். பட் அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் மட்டும்தான் ரஷ்யாவில் ஒரு சிஸ்டம். அவங்களோட கிளாஸஸ் முடிச்ச டைமுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக தே வில் கோ டு ஹாஸ்பிட்டல். அதுவும் சார் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னு நீங்கள் கேட்டால் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. அங்கே வர பேஷண்ட்ஸை தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்களுக்கு இன்டர்ன்லேயே வந்து அவங்களோட 1-to-1 எப்படி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாமே ப்ராக்டிக்கல் வைஸ் ஸ்டூடெண்ட்டே கற்றுப்பாங்க. சார் இப்போ வந்து ரஷ்யாவில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS முடிச்சிட்ட பிறகு இங்கே இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணலாமா, இல்லை அதுக்கு என்னது க்ரைட்டீரியாஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம 5+1 இயர் அந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு அவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்க FMGங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்க எங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க டாக்டர் ஆகலாம். அங்கே போயிட்டு இங்கே ரிட்டர்ன் வரும்போது நெக்ஸ்ட் இயர்லேருந்து அடுத்த வருஷத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது லா பாஸ் பண்ணுற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் அது நெக்ஸ்ட்னு ஒன்று வரப்போகுது. நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட். நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட்டுங்கிறது எந்த நாட்டில் படித்தாலும், ரஷ்யாவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி எல்லாமே காமன். சரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யா போய் படிக்கிறாங்கன்னா அங்கே அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணுறீங்க சார்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில காலேஜஸில் இயர்லி 2.5 lakhs ஃபீஸ், சில காலேஜஸில் 3 lakhs ஃபீஸ், 3.5 மேக்ஸிமம் 4 lakhs வரைக்கும் ஃபீஸ் இருக்குது அக்கார்டிங் டு தேர் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 25 to 30 lakhs இன்க்ளூடிங் ஃபுட், அகாமடேஷன், ஃபீஸு, அவங்களோட டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 30 lakhsக்குள்ளே அவங்க ஒரு MBBS-ஐ 6 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். இதுதான் வந்து ரஷ்யாவோட ஃபீஸ் பேக்கேஜஸ். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மெயினாக ரஷ்யா அனுப்புறது காரணம் கெரியர், அதை தாண்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் சார். இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரஷ்யாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது, அது எவ்வளோ பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்தியாவோட மினிமமாக நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு 75 lakhs இருக்குது, மேக்ஸிமம் 1.5 கோடி வரைக்கும், அந்த 1.5 lakhs crores வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. இதுவே நீங்கள் ரஷ்யாவில் எடுத்துக்கும் போது தே கேன் சேவ் ஒரு 1 கோடி ரூபாய் சேவ் பண்ணலாம். அவங்களுக்கு மினிமமான ஒரு பட்ஜெட் ரஷ்யாவில் கிடைக்கிறதுனால இவ்வளோ பெரிய அமௌண்ட் சேவ் பண்ணுறதுனால அவங்களோட பிஜிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைவேட் காலேஜஸ் இன் இந்தியா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவே கவர்மெண்ட் காலேஜஸ் இன் ரஷ்யா அவங்க 30 lakhsக்குள்ளே கொடுக்கும்போது பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரஷ்யா தானே. ஹலோ, என்னோட பேர் காதர் பாஷா. நான் ஸ்டடி ட்ரீம்ஸ் மூலிமா 2020 இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போனேன். நான் வந்து கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த ரஷ்யன் ஃபெடரேஷன். அதுவும் இல்லாமல் ரஷ்யாவில் 3 ஃபெடரல் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஒன்று கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி, இன்னொன்று கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி, இன்னொன்று ஃபார் ஈஸ்டர்ன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி. நான் படிக்கிறது வந்து கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு 1918 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த யூனிவர்சிட்டியில் 2500 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு 500 மேற்பட்டவங்க படிக்கிறாங்க. ஸ்டடி வைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லி தருவாங்க. இந்தியாவில் படிக்கிற கோச்சிங்கும் ரஷ்யாவில் படிக்கிறதும் போத் சிமிலர் தான். இந்தியாவில் படிக்கிறத விட அங்கே தியரி நாலேஜ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாதனா நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸை பொறுத்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் இன்னும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஃபைனலி why should students prefer study dreams? ஸ்டடி ட்ரீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர் எல்லா வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் A to Z எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிரதராகவோ, அவங்களுக்கு ஒரு பேரண்டாவோ, அவங்களுக்கு ஒரு சிஸ்டராகவோ, ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ இருந்து அவங்கள டோட்டலாக கைட் பண்ணி அவங்களோட 6 years ஆஃப் எஜுகேஷனை முடிச்சுட்டு அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்து சேஃபாக லேண்ட் ஆகிற வரைக்கும் எல்லா ப்ராசஸ் அவங்களோட ஃபுட்லேருந்து அகாமடேஷன்லேருந்து எல்லாமே ஸ்டடி ட்ரீம்ஸ் பார்த்துக்கும். அவங்களோட இங்கே இருக்க மானிட்டர் சப்போர்ட் அண்ட் அங்கே இருக்க மானிட்டர் சப்போர்ட் அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஸ்டடி ட்ரீம்ஸ் ஓப்பனாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். நாட் ஒன்லி இன் ரஷ்யா, ஈவன் எனி கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, ஸ்டடி ட்ரீம்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ மென்டார் ஃபார் them.